இந்த வீடியோ பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காலேஜுக்கோ இல்லாட்டி ஸ்கூலுக்கோ கிளம்பிடுவீங்க. ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஈவினிங் ரிட்டர்ன் ஆனோடனே ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை டிவியோ பார்த்துட்டு அப்படியே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஆனோடனே டின்னர் முடிச்சுட்டு உங்கள் பெட்டில் போய் நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. இப்படி தான் உங்களோட டே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்னைக்காச்சும் இதை மாற்றணும்னு நினச்சி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமோ யூடியூப்பில் எதையாச்சும் ஷார்ட் வீடியோவோ இல்லை மோட்டிவேஷ்னல் வீடியோவோ பார்த்து இனிஷியல் மோட்டிவேஷனோட ஒரு புது ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும், ரீடிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ஜிம்முக்கும் சேருவீங்க. இல்லைனா ஒரு புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஹேபிட்டை நீங்கள் மறந்துட்டு உங்கள் பழைய ரொட்டீனுக்கே நீங்கள் போயிடுவீங்க. இதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அட்டாமிக் ஹேபிட்டில் இருக்கிற ஒரு டெக்னிக் மூலமா நீங்கள் ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ அட்டாமிக் ஹேபிட்னு வார்த்தையை கேட்டோன்னே இது ஒரு புக்ஸை மாரி நினைக்காதீங்க. அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கை பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்கை நீங்கள் உங்கள் லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ரொட்டீனை அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஹேபிட்டை உங்களால் ஈஸியாக உங்கள் லைஃப்பில் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் லேர்னிங் வித் விகே, லேர்னிங் நியூ திங்ஸ் வித் மீ. இப்போ இந்த அட்டாமிக் ஹேபிட் புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட அந்த டெக்னிக்கை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த டெக்னிக் பேர் ஹேபிட் ஸ்டாக்கிங்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் கரண்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ஹேபிட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வேக்கப் ஆகுறது உங்களோட ஹேபிட்டாக இருந்ததுன்னா ரெண்டாவது நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஹேபிட்டுக்கும் நடுவில் உங்களுடைய நியூ ஹேபிட்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கரண்ட் ஹேபிட்ஸ்க்கும் நடுவில் உங்களுடைய நியூ ஹேபிட்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, உங்களுடைய கரண்ட் ஹேபிட் இப்படி மார்னிங் இப்படி இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க, ப்ரெஷ் பண்ணுறீங்க, டீயோ காஃபியோ குடிச்சிட்டு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றீங்க. ஸோ இதுக்கு நடுவில் உங்களுடைய புது ஹேபிட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேக்கப் ஆனதுக்கப்புறம் 1 மினிட்டோ இல்லை 2 மினிட்டோ மெடிடேஷன் பண்ணுறீங்க. மெடிடேஷன் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. புக் ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் குளிக்கிறீங்க. குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறத டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி உங்கள் ரொட்டீனை அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு புது ஹேபிட்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஹேபிட் உங்கள் ரொட்டீனை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஹேபிட்டை முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1 மினிட் இல்லைனா 2 மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மெடிடேஷனாக ஃபஸ்ட் டேவே 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது கண்டினியூஸாக 2 நாள் 3 நாள் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடித்து உங்களுடைய பழைய ரொட்டீனுக்கே நீங்கள் திரும்பிடுவீங்க. ஸோ எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லைனா புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இனிஷியலாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 5 to 10 மினிட்ஸில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீக்கும் அதை அப்படியே அந்த டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா 2 நாள் இல்லை 3 நாளைக்கு உங்களோட நியூ ஹேபிட்டோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை பார்த்து மோட்டிவேட் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் 2 நாள் இல்லை 3 நாளைக்கு தான் இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் டெம்பரவரி தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த சொல்யூஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.